back to our Gomz.kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி நார்த் இந்தியன் ரொம்ப ஃபேமஸ் டிஷ்ஷான பன்னீர் டிக்கா மசாலா. சோ அது எவ்வளவு சூப்பரா நம்ம வீட்லயே செய்யலாம்ங்கறத உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க Gomz.kitchen குள்ள போலாம். 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தந்தூரி மசாலா. அது இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சால்ட், இது மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய், ஒரு 1 டீஸ்பூன், 1/2 லெமன், $200 கிராம் பன்னீர் வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இது 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு பேனை சூட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 பூண்டுகள், 2 பெரிய வெங்காயம், 10 முந்திரி போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இன்னொரு தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதை இப்போ 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஓவர் குக் பண்ண வேணாம். இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே சேம் பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கேன். நம்ம நார்மல் ரெகுலர் மிளகாத்தூள்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா ஆனியன் பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துடலாம். மூணு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, மல்லி பவுடர். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா பன்னீர், அதை சேர்த்துடலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நம்மளோட டிக்கா மசாலா கிரேவி. இப்போ நான் கஸ்தூரி மேத்தி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், வேணும்னா போடுங்க. ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.